நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் இன்று காலை அவரை தஞ்சாவூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் உதயநிதியை விசாரணைக்காக மட்டுமே தஞ்சை அழைத்து செல்லப்படுவதாகவும் அவரை ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கும் எண்ணம் இல்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படும் பாதையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலான பயணத்தை காவல்துறை வாகனத்தில் மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்த பிறகு கிட்டத்தட்ட 2018-19க்கு பிறகாக இவ்வளவு நேரம் காவல்துறை வாகனத்திலே அவர் பயணம் செய்தது இதுதான் முதல் முறை. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒரு அரசியல் தலைவரை கைது செய்து, பெரிய அளவிலான ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை கைது செய்து அழைத்துச் செல்வதும் இதுதான் முதல் முறை. அந்த அடிப்படையில் மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் 6 மணி நேரத்திற்கு மேலான ஒரு பயணத்தை காவல்துறை வாகனத்திலே மேற்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சாலையான அந்த பெரம்பலூரிலிருந்து அரியலூர் திருவையாறு வழித்தடத்தில் அழைத்து செல்லப்படுவதற்கு பதிலாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை மார்க்கமாகவே அவர் தஞ்சை சென்றடையும் வகையிலே காவல்துறையினர் பயண திட்டத்தை மாற்றி இருக்கின்றார்கள். எனவே வழக்கமாக தஞ்சாவூருக்கு செல்வதற்கான பாதை என்பது தற்பொழுது விக்கிரவாண்டியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் பெரம்பலூர், அரியலூர், திருவையாறு, கீழப்பள்ளூர் வழித்தடங்களை தொட்டு செல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கின்றது. என்றாலும் அந்த வழித்தடங்களை எல்லாம் விட்டு விக்கிரவாண்டியிலிருந்து பிரிந்து மின்சுருட்டி வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அல்லது பெரம்பலூரிலிருந்து அரியலூர், கீழப்பள்ளூர், திருவையாறு வழியாக செல்லக்கூடிய நெடுஞ்சாலை உள்ளிட்டவற்றை எல்லாம் தவிர்த்து சுற்றி செல்லக்கூடிய வழித்தடமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய வகையிலே அந்த திருச்சி சென்று போகக்கூடிய சாலை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த சாலையில் எல்லாம் பெரிய அளவில் வேகத்தடைகள் இருக்கும். எனவே இந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுதுதான் சொகுசாக பயணம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் பெரும்பாலும் தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய சாலைகள் இப்பொழுதும் கூட சொகுசாக பயணம் செய்யக்கூடிய சாலைகளாக அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. மற்ற சாலைகளில் செல்லும் பொழுது வேகத்தடை அதிகம் இருப்பதன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவரை அழைத்துச் செல்வதால் அந்த சாலை இல்லாமல் சொகுசாக பயணிக்கக்கூடிய சாலையாக கருதப்படும் தேசிய நெடுஞ்சாலையிலேயே செல்லலாம் என்ற அடிப்படையில் சற்று தூரம் அதிகம் இருந்தாலும் அந்த சாலையில் அழைத்து செல்கின்றார்களோ என்று சொல்லும் விதமாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், பெரம்பலூரிலிருந்து திருச்சிக்கு சென்று திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லுகின்றார். செங்கிப்பட்டி வழித்தடமாக சமயபுரத்தை கடந்து திருச்சி புறவழிச்சாலை பகுதியை அவர்கள் சென்றடைந்திருக்கின்றார்கள். இன்று மாலைக்கு பிறகாக அவரிடம் விசாரணை நடைபெற இருக்கின்றது. காவல்துறை தரப்பிலே விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். விசாரணையிலே பெரிய அளவிலான கேள்விகள் இருக்குமா அல்லது இரண்டொரு கேள்விகள் கேட்டவுடன் அவர் அனுப்பி வைக்கப்படுவாரா என்பதும் தெரிய வரும். ஒரு நீண்ட விசாரணைக்காகத்தான் அழைத்து செல்லப்படுகின்றாரா அல்லது நேற்றைய தினம் அவர் பேசியதற்கான காரணங்கள் சம்பிரதாய முறைப்படி கேட்டறியப்பட்டு உடனடியாக அனுப்பி வைக்கப்படுவாரா என்பதுதான் தற்போது பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. தஞ்சைக்கு இந்த ஒரு காவல்துறை வாகனத்தில் பயணத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நெடும் பயணத்தின் பிறகாக நாளைய தினம் தமிழக சட்டப்பேரவைக்கு அவர் வருகை தந்து நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திலே பங்கு பெற்று அந்த கூட்டத்தொடரிலும் முழுவதுமாக பங்கேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்குரிய வாய்ப்புகள் வரும் பொழுதெல்லாம் பேச இருக்கின்றார். இன்று இரவு கூட அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அப்பொழுது தனக்கு இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் தொடர்பாக அவர் கூறக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. தஞ்சை காவல் நிலையத்திலே விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் பகுதியில் பள்ளிக்கூடங்களுக்கு முன்கூட்டிய விடுமுறை வழங்கப்பட்டது. கைதை கண்டித்து திமுகவினர் கட்சி கொடியோடு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நகரங்களிலும் பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த கைது என்பது ஜனநாயக விரோதமான கைது என்பதாக சொல்லி பல வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தர்ணா போராட்டம், சாலை மறியல் போராட்டம், காவல்துறை வாகனத்தை வழிமறித்து போராடுவது என்று முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட அந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஏவா வேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், பொன்முடி உள்ளிட்ட பலரும் அந்த வாகனத்தை தொடர்ந்து தஞ்சாவூருக்கு அவர்களும் பயணம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. வழித்தடம் மாற்றி அழைத்து செல்லப்படுகின்றார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நேரம் சற்று அதிகமாக ஆகும் என்றாலும் வேகத்தடைகள் இல்லாமல்
அந்த சாலையில் சொகுசாக பயணிக்க முடியும் என்ற அடிப்படையில் பல நேரங்களில் வாகனங்கள் கூட இந்த சாலையை தான் பயன்படுத்துவார்கள் தஞ்சாவூர் செல்வதற்கு. அதாவது திருச்சி சென்று திருச்சியிலிருந்து செங்கிப்பட்டி வழித்தடத்திலே தஞ்சாவூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. எனவே அதே சாலையை தற்போது எதிர்க்கட்சி தலைவரையும் அழைத்து செல்வதற்கு காவல்துறை தேர்ந்தெடுத்திருக்கின்றது. இரட்டை அர்த்த வசனங்களை பேசினார் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. புகாராக கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பங்கு பெற்று பேசிய பொழுது அவர் கூறியிருந்த கருத்துக்கள் முதலமைச்சர் குறித்தும் திரைப்பட நடிகைகள் தொடர்பாகவும் அவதூறான வகையில் பேசப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டு அதன் அடிப்படையிலே புகார் பெறப்பட்டு தற்போது விசாரணைக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகின்றார். மாநிலம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த கைது சம்பவத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே பெண்களுக்கு எதிரான கருத்தை சொல்லி இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்து போராட்டத்தில் தாவேகாவினரும் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நகரங்களும் இன்றைக்கு போராட்ட களமாக காட்சி தந்தன என்று குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த அளவு இரண்டு பெரிய கட்சிகள் திமுக தாவேகா என்ற இரண்டு பெரிய கட்சிகளும் கூட தங்களை போராட்டத்திலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் காவல்துறையினரோடு வாக்குவாதம் எழுந்தது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் சிறிய அளவிலாக அந்த பகுதியில் கூட்டத்தை கலைப்பதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக தஞ்சாவூர் நகரம் முழுவதுமாகவே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்று திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் கூட சிறிய அளவிலான தள்ளுமுள்ளு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. பொதுமக்கள் பல இடங்களிலே தொடர்ந்து பயணம் செய்ய முடியாமல் சாலைகளில் இதுபோன்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களால் தங்களுடைய அன்றாட அலுவல்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பல இடங்களில் போராட்டக்காரர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுபோன்று பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் இந்த அரசில் என்பதை எடுத்து கூறும் வகையிலே எதிர்க்கட்சி தலைவராக உள்ள போதும் அவரை நேரடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இந்த அரசாங்கம் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாக அரசியலிலே அவதூறு பேச்சுகள் என்பது வழக்குகளாக பதிவு செய்யப்படும். நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் விசாரிக்கப்பட்ட பிறகு அந்த அவதூறு வழக்குகள் எல்லாம் கைவிடப்படும். ஆனால் வெறுமனவே அவதூறு வழக்கு என்பதையும் கடந்து பெண்களுடைய கண்ணியத்தை குலைக்கும் வகையிலான ஒரு பேச்சு என்றால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை இந்த அரசில் இருக்கும். இதற்கு முந்தைய அரசில் அதுபோன்று நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டாலும் கூட இனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்போதைய அரசு புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களை கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையிலாக யாரேனும் பேசியிருந்தால் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவே இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கின்றதோ என்றும் சொல்லும் விதமாகத்தான் அந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. திட்டமிட்டு அவதூறு பரப்புதல் அது ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு ஒருவருக்கு எதிரான கருத்தை பரப்புதல் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்புதலும் ஒரு சட்டப்பிரிவாக சேர்க்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று பார்க்கும் விதமாகத்தான் அந்த 9 வகையான சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1.5 மணி நேரம் அளவு சற்று கால தாமதம் எடுக்கக்கூடிய வழித்தடத்தில் அதாவது 1.5 மணி நேரத்தில் செல்ல வேண்டிய வழித்தடத்தை தவிர்த்துவிட்டு தேசிய நெடுஞ்சாலையிலேயே தொடர்ந்து பயணிக்கும் விதமாக 3 மணி நேரம் வரை ஆகக்கூடிய அந்த சாலையில் அவர் பயணம் செய்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அந்த வாகனத்திலேயே எதிர்க்கட்சி தலைவரோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இருக்கின்றார், மா சுப்பிரமணியம் இருக்கின்றார். பல இடங்களில் இதுபோன்று சிறிய அளவிலான வன்முறைகளையும் கூட இன்று நாள் முழுவதும் பார்க்க முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பொதுமக்களோடு அந்த வழியாக சாலையில் செல்லக்கூடியவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. அதே போன்று சாலையில் தொடர்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத வகையிலே ஏராளமானோர் ஒன்று திரண்டு திமுக கொடியோடு போராட்டத்தில் ஈடுபட்டது உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்க்க முடிந்தது. தமிழக அரசியலில் ஒரு அரசியல் தலைவருடைய கைது சம்பவம் இதுபோன்று மிகப்பெரிய அளவிலே மாநில தழுவிய அளவில் போராட்டத்தை உண்டு செய்யக்கூடிய விதமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது மாறி இருக்கின்றது என்பதாகவே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் இன்றைக்கு திமுகவினர் நடத்திய போராட்டத்தை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். திமுக சார்பில் மேலும் போராட்டங்கள் வலுப்பெறக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கு அழைத்து விசாரிக்கப்படுவாரா அல்லது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சென்ற பிறகு சில கேள்விகளை கேட்டுவிட்டு மீண்டும் விசாரணைக்கு வர சொல்கிறோம், அன்றைக்கு ஆஜராகிக் கொள்ளலாம் என்று திருப்பி அனுப்பப்படுவாரா என்ற ஒரு கேள்வி கூட திமுகவினர் மத்தியில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட காலை 10:30 மணி அளவில் தொடங்கிய பயணம் இப்பொழுது 6:30 மணியாகி இருக்கின்றது. இன்னும் நீண்டு கொண்டே செல்லுகின்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதி புறவழிச்சாலையை இப்போதுதான் வந்தடைந்திருக்கின்றார்கள். திருவெரும்பூர் துவாக்குடி உள்ளிட்டவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாகும். திருச்சி பால்பண்ணையிலிருந்து செல்லக்கூடிய தஞ்சாவூருக்கான வழித்தடம் என்பது இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட சென்னை மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய முதன்மையான சாலைகளில் எப்படி நெரிசல் இருக்குமோ அதே போன்றுதான் துவாக்குடி, திருவெரும்பூர், பால்பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். எனவே அத்தகைய சாலை வழியாக அழைத்துச் செல்லப்படுவதன் காரணமாக தஞ்சாவூரை
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.